Hello friends, வணக்கம் and welcome to yummychilly. நான் ஷாலினி. லாஸ்ட் வீடியோல சாமை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்த்திருப்பீங்க. அதுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் வச்சிருந்தேன். தேங்காய் சட்னி ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். இருந்தாலும் கொஞ்சம் பிகினர்ஸ்க்கும் தெரியட்டுமே அப்படின்றதுக்காக நான் அது தனியாவே ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணிட்டேன். இது வந்து இஞ்சிலாம் ஆட் பண்ணிருக்க ஒரு தேங்காய் சட்னி தான். 3/4 கப் அளவுக்கு தேங்காய் வந்து கீத்து போட்டது எடுத்திருக்கேன். அதாவது பீஸாக இந்த மாதிரி இருக்கிறத எடுத்திருக்கேன். நீங்கள் தேங்காய் துருவி ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சியை வந்து இந்த மாதிரி தோல் சீவிட்டு 1/2 இன்ச் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த பீஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு போடுங்க. கொஞ்சமாக போடுங்க, ரொம்ப போட்டாலும் டாமினேட் பண்ணிடும். இப்போ நான் இஞ்சி போட்டிருக்கேன் இல்லையா, இதுக்கு பதில் நீங்கள் வேணும்னா 2 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே கட் பண்ணி போடுங்க. முழுசாக போட்டிங்கன்னா அது வந்து கிரைண்ட் ஆகாது, அது அப்படியே அந்த ரோல் ஆகிட்டே இருக்கும் உள்ள. இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். பொட்டுக்கடலை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு டைம் நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்துடலாம். 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். எவ்வளோ தண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதை திரும்பி வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பி அரைச்சோன்னா ஓரளவுக்கு இந்த தேங்காய் எல்லாம் அரைப்பட்டிருக்கும். இப்போ 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை. ஸோ மொத்தமாக நம்ம 1 கப் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, 3/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்தேன் அண்ட் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதோட லிட்டில் வந்து நிறைய அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதை ஒட்டியிருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து போட்டுருங்க. இல்லை அப்படின்னா அந்த லிட்டில் இருக்கிறது மட்டும் அரைப்படாமல் அப்படியே இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நல்லா நீங்கள் அரைச்சிடலாம். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. ஏன் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதுக்கப்புறம் பொட்டுக்கல்லையே லாஸ்ட்டாக ஆட் பண்ணி அரைச்சேன் அப்படின்னா பொட்டுக்கல்லை வந்து சீக்கிரமாக அரைப்பட்டுரும். ஸோ இப்போ இந்த மிக்ஸி ஜார்லேருந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட சவுத் இண்டியன் ரெசிபீஸில் இந்த தேங்காய் சட்னி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் இப்போ தான் வந்து கிச்சனுக்குள்ளே போகிறீங்க, இப்போ தான் குக் பண்ண போகிறீங்க அப்படின்னா, எடுத்ததும் நீங்கள் டிஃபன் செய்ய போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தேங்காய் சட்னி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். குக் பண்ண எதுவுமே இல்லை. இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த லிட்டில் ஒட்டி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா திக்காக இருக்குது. இன்னும் சிலர் வந்து அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வந்து கெட்டி சட்னியாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ பொங்கலுக்குன்றனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆனால் இது நார்மலாக நம்ம இட்லி, தோசை அண்ட் இந்த பொங்கல் எல்லாத்துக்குமே வந்து இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டானது தான். இப்போ இந்த தேங்காய் சட்னியை தாளிச்சிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வேணும்னா நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு வந்து நல்லா இந்த மாதிரி வெடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உளுந்து போடணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. இப்போ பாருங்கள், ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டேன். இப்போ அந்த எண்ணெயோட ஹீட்லேயே வந்து இந்த கருவேப்பிலை பொரிஞ்சிரும். அந்த மாதிரி கடுகு வந்து சரியாக பொரியலை அப்படின்னா ஸ்டொமக் ப்ராப்ளம் வரும். ஸ்டொமக்கில் ஏதாவது குழந்தைங்களுக்குலாம் வந்து சேராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கடுகு எப்போவுமே இந்த தேங்காய் சட்னிக்குன்னு இல்லை, எதுக்கு நம்ம தாளித்து போட்டாலும் இந்த ஃபஸ்ட்டு நம்ம போடணும். இந்த கடுகு வந்து வெடிச்சதுக்கப்புறம் தான் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நீங்கள் போடணும். அப்படியே மற்ற இன்க்ரீடியன்ஸ் போட்டாலும் அந்த கடுகு வெடிக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதோட நீங்கள் வந்து வேணும்னா வரமிளகாய் போட்டுக்கலாம். பட் நம்ம ஆல்ரெடி இஞ்சி, பச்சை மிளகாலாம் போட்டிருக்கனால நான் வரமிளகாய் போடலை. நீங்கள் வேணும்னா ஒரு வரமிளகாவை கிள்ளி போட்டு அதையும் போட்டுக்கலாம். இதில் நல்ல சுவையான தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டக்குன்னு நீங்கள் எப்போ வேணால் இனிமேல் அடிக்கடி செய்யுங்க. நல்லா சுட இட்லியோ இல்லை தோசை இல்லை நான் செஞ்ச மாதிரி பொங்கல் எல்லாத்துக்குமே இந்த தேங்காய் சட்னி சூப்பரான ஒரு காம்போ. சில டைம் பூரி சப்பாத்திக்கு கூட தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். புதுசாக குக் பண்ண போகிறீங்க பிகினர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த தேங்காய் சட்னி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு உங்களுக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. குக்கிங் பற்றி எதுவுமே தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. ஆரோக்கியமான உணவை அறுசுவையோட சாப்பிடுங்க. தேங்க்யூ.